சிவகார்த்திகேயன் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடித்து வரும் படத்துக்கு அமரன் என்று தலைப்பு வைத்துள்ளனர். தீவிரவாதிகளின் தாக்குதலில் வீர மரணம் அடைந்த தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரரான முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை சம்பவங்களை மையமாக வைத்து இந்த படம் உருவாகிறது. கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், சோனி பிக்சர்ஸ் மற்றும் ஆர் மகேந்திரன் இணைந்து தயாரிக்கின்றனர். கே ராஜேஸ்வர் இயக்கத்தில் கார்த்திக் நடித்து 1992ஆம் ஆண்டு வெளியான படத்துக்கு அமரன் என்று தலைப்பு வைத்திருந்தனர். அதே தலைப்பை இதற்கு வைத்திருப்பது ஏன் என்று பலரும் கேள்வி கேட்டனர். இதற்கு ராஜ்குமார் பெரியசாமி அளித்துள்ள விளக்கத்தில், இதன் திரைக்கதைக்கு நான் எழுதிய முதல் வார்த்தை அமரன். அதற்கு அழியாதவன், போர் வீரன், தெய்வீகமானவன் என்று அர்த்தம். இந்த நினைவு கூறத்தக்க தலைப்பை வழங்க சம்மதித்த இயக்குனர் கே ராஜேஸ்வர், கௌதம் கார்த்திக் மற்றும் கார்த்திக் ஆகியோருக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர் முகுந்தனின் வாழ்க்கையை மையமாக வைத்து அமரன் படம் தயாராகியுள்ளது. இப்படத்தின் டீசர் அண்மையில் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளையொட்டி ரிலீஸ் செய்யப்பட்டது. மிகுந்த வரவேற்பை பெற்ற இந்த டீசர் யூடியூபில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் அதில் சர்ச்சைக்குரிய காட்சி இடம்பெற்றுள்ளதாக கூறி அப்படத்தை தடை செய்ய வலியுறுத்தி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் நேற்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அமரன் பட ஹீரோ சிவகார்த்திகேயன், அப்படத்தின் தயாரிப்பாளர் கமல்ஹாசன், அதன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி ஆகியோரை கைது செய்ய கோரி கண்டன குரல்களும் எழுப்பப்பட்டது. அது மட்டுமின்றி அவர்களது உருவ பொம்மையை சாலையில் எரிக்க முயன்றுள்ளனர். அமரன் உருவான கதை. எனக்கு மும்பையில் இருக்கும் நண்பர் ஒருவர் போன் செய்து, இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ் என்ற புக் இருக்கு, அதில் 4 பாகங்கள் வந்துவிட்டது, ஒவ்வொரு புத்தகத்திலும் 15 ஹீரோக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும், அதில் போர்முனை இந்திய பாதுகாப்பு துறையில் இருப்பவர்களின் வீரதீர செயல்களை பதிவு பண்ணிய தகவல் இருக்கு, அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர் பற்றிய 2 தகவல்கள் எழுதியிருப்பதாக சொன்னார்கள். நான் யாருன்னு கேட்டதும், மேஜர் முகுந்தன் வரதராஜனா என திரும்ப கேட்டேன். நான் டிவியில் அவர் மரணம் பற்றியும் வாழ்க்கை வரலாறு பற்றியும் பார்த்தேன். மேஜர் முகுந்தன் இறுதி சடங்கில் அவரின் மகள் செய்த விஷயம் யாராலும் மறக்க முடியாது. நான் அந்த புத்தகத்தை படித்தேன். சோனி நிறுவனம் இதில் ஒரு சாப்டரை படமாக்க இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் நான் ஏற்கனவே கமிட்டான படம் பற்றி சொன்னேன். புத்தகம் மட்டும் வைத்து படம் பண்ண முடியாது என்பதால் தகவல்கள் வேண்டும். பின்னர் மேஜர் முகுந்தனின் தந்தை வரதராஜரிடம் பேசினேன். அதன் பிறகு சிலரிடம் பேசி காஷ்மீரில் அவரின் 2 ஆபரேஷன்கள் பற்றி கேட்டேன். குடும்பத்தினரிடம் பேசிய போது வேறு வித தகவல்கள் கிடைத்தது. ஆனால் இவை எதுவும் திரைக்கதையாக வரவில்லை. இதன் அனைத்தையும் பேப்பரில் எழுதி வைத்தேன். ஆஸ்திரேலியாவில் இருந்து திருவனந்தபுரம் வந்த மேஜர் முகுந்தன் மனைவியை சந்தித்தேன். அந்த சந்திப்பு 6-7 மணி நேரம் சென்றது. அப்போதுதான் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு ஆன்மா உள்ளது என்பது தெரிந்தது. இப்படித்தான் இந்த படம் உருவானது என்று கூறினார்.